இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நேற்று கடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், குறிப்பா எவிக்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் பேசலான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுரன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆஸ் யூஷுவல் கோ வித் ரிவ்யூ. நிறைய சவுண்டுன்னுட்டு தான் நிறைய இருக்கு. பிரபு, சிசில்னுட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. மேகலா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷரோன், சக்தி, பிரியா, புதுசா இருக்காங்க. யாருன்னு நமக்கு தெரியல. மஞ்சு எல்லாம் கூட போட்டிருக்காங்க. லக்ஷ்மணன், நிறைய பேர், எனக்கு நிறைய பேர் இருக்கு. எங்கேயாச்சும் 60 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ எனக்கு இது சவுண்டுக்கு சப்போர்ட் பண்றது ஓகே, வி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்ஸ். இதை வந்து கமெண்ட் பண்றதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். பெங்களூர்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 498ல இருக்கு. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஆல்மோஸ்ட் 500 வந்தாச்சு அப்படிங்கறதையும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் லேட்டா போகும், ப்ராக்ரஸ் கொஞ்சம் லேட்டா இருக்கும் தான் நினைச்சது. பட் கொஞ்சம் வேகமாவே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்க விரும்புறேன். கண்டிப்பா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக மிக்க நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லாமே சவுண்டு தான் போட்டிருக்காங்க. மேகலா கேட்டிருக்காங்க, பாவம் சவுண்ட் இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டாங்கன்னு. இந்த 2 வீக்ஸும் வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரென்த் டாஸ்க் தான். ஸோ எல்லாம் அவங்கன்னு இல்லை, பவித்ராவும் அழுவாங்க, பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மேகலா வந்து ஹரிஷ்க்கு தான் பெரிய ஃபேன் போல இருக்கு. ஹரிஷ் சார் புட்டிங் வேலிட் பாயிண்ட்ஸ் அபவுட் ரவி சார்ன்னுட்டுன்னு போட்டிருக்காங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாமே. தேங்க்யூ மேடம். ரவி சார் கிட்ட நம்மளுக்கு முரண் இல்ல. பட் வந்து அவர் பேசுற விஷயங்கள் முரணா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்ம அதை கோட் பண்ண வேண்டிய கட்டத்துல இருக்கோம். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் ஒரு உள்ள இருக்கும்போது ஒண்ணு சொல்றாரு, வெளியில வரும்போது அது வேற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஒரு ரிவ்யூவரா நீங்க வந்து ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா ஓகே, பட் நீங்க ரிவ்யூ பண்றீங்கிற பேர்ல ஒரு கண்டஸ்டன்ட்க்கு மட்டுமே வந்து சாதகமா பேசிட்டு இருக்கீங்கிறது தான் பாக்குறதுக்கு அழகா இல்லை. அதுதான், அதுக்கு ரெவ்யூ பண்ணக்கூடாது. நியூட்ரல் அந்த ரெவ்யூ அதெல்லாம் பண்ணக்கூடாது. பிஆர்ன்னு சொல்லிட்டு போகலாம். இன்னொருத்தர் ரைட்டர்ஸ்ன்றவர் தீபக்கோட ஆட்டிடியூட் பத்தி பேசியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி அந்த லேபர் இது அதனால பேசியிருக்கோம். அந்த வாட்ச்மேன் டாஸ்க் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுதான் திரும்பி வந்தது. அண்ட் அகெயின் கணபதி சார் நிறைய போட்டிருக்காரு, பெருசா போட்டிருக்காரு. இது முத்துவின் பெருமை அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. சோ அடுத்தது வந்து அறம் என்பதையே அர்த்தமற்றதாக்கி விட்டார்கள் முத்துவும் மஞ்சரியும் மேகலா. ஃப்ராஸ்டி வந்துட்டு பிரியா அண்ட் ஹரிஷ், தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங் மீ அண்ட் ஃபார் யர் ஃபேபுலஸ் ரிவ்யூ. தட் சோ கால்ட் பிஆர், அந்த மாடல் ஏஜென்சி இஸ் த பிக்கஸ்ட் கிளவுன் and the so called angel on the way is the biggest idiot. Yeah, I agree. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா கிச்சன் கத்தன் மேகலா தான் திருப்பி போட்டிருக்காங்க. ஓகே, எல்லாருமே இதுதான். அப்புறம் இன்னொன்னு பெண்ணாங்கன்னு சொல்லிட்டேன்னு அவர், ஹாய் பிரியா மேம் அண்ட் ஹரிஷ் ப்ரோ வணக்கம். த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் வெரி ஹானஸ்ட் ஒன்லி இன் திஸ் சேனல்னு போட்டிருக்காரு. ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கண்டினியூ யுவர் குட் ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க. சாம் ஃப்ரம் மலேசியா, இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ சார். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க மலேசியா, ஸ்ரீலங்கா, நிறைய அவுட் ஆஃப் இந்தியால இருந்து கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கோம் நம்ம. ஆமா, ஏதோ நம்ம மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை வச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது ஓகேவா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. சோ அதனால நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு இது பேசி ஒரு அந்யோன்யம் ஆகிக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் அது ஆக்சுவலி. இன்னொருத்தர் ஜெயலட்சுமி, சௌந்தர்யாக்கு ஹெவி பிஆர், நாட் ஓன்லி தமிழ்நாடு, உலக அளவில் பிஆர் இருக்கு. ஆமாங்க, அதான் நான் சொன்னேனே, அந்த இயலோட பாட்டில இருந்து எல்லாருமே பிஆர் தான். பிக் பாஸ்ல இருக்கிற கேமராமேனே பிஆர் தாங்க. அப்புறம் என்னங்க இருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும். இன்னொருத்தர் சுஷில்னு ஒருத்தர் வந்துட்டு, டோன்ட் அக்யூஸ் ஹாஸ்ட், டோன்ட் பி ஹெட் வெயிட்னு போட்டிருக்காரு. இது மேக்சிமம் அது எனக்கான கமெண்டா இருக்கும். We will accuse the host because he is not at all a host.
அவர் என்னமோ வந்துட்டு ஏதோ காமெடி ஷோ நடத்துற மாதிரி கலக்கப்போவது யாருக்கு ஹாஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி வில், அதுதான் வந்துட்டு எங்க வேலையே. அடுத்தது கணபதி சார் வந்துட்டு வர்ஷினி வந்ததை பத்தி, தர்ஷா குப்தா வந்ததை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே, ஜாக் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா பிஆர் வேலை பாக்குறேன். எல்லாருமே பாக்குறாங்க. உங்களுக்கு ஜாக்கை பத்தி உங்களுக்கு தெரியல, எல்லாருமே பாக்குறாங்க. ஓகே, முத்து ஃபேக். ஓகே, இதுதான் நிறைய சவுண்டு தான் இருக்கு ஹரிஷ். சோ எல்லாமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சவுண்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் இந்தியால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் இந்தியால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணம் நண்பர்கள், அவங்க அந்த ஒரு பெரிய குரூப் இருக்கு. அவங்க வந்து ஓவியா ஃபேன்ஸா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. நேத்தெல்லாம் அவங்ககிட்ட பேசும்போது சவுண்ட் அழுகுறாங்க பிரதர்ன்று அவங்க கதறாங்க. சவுண்ட் அழுகுறாங்க பிரதர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் சௌந்தர்யாவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இல்ல, அழட்டும். எவ்வளோ அழ முடியுமோ அழட்டும். அந்த கண்ணுல இருக்கிற அந்த கெட்ட இதெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துடும். அழுதாக்க அந்த கண்ணீர்ல வந்துட்டு ஏதாச்சும் இருந்தாலும் வந்துட்டு வெளியில வந்துரும் சொல்லுவாங்க. லெட் ஷீ கிரை. அண்ட் எதுக்காக நம்ம அழறோமோ அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு சாதனை பண்ணணும், அவ்வளவுதான். அதோட ரிசல்ட் வந்துட்டு ஒரு சாதனையா இருக்கணும். ஸோ லெட் ஷீ கிரை ஃபார் 2 weeks சொல்றேன். ஸோ நாம கஷ்டப்பட வேண்டாம், அழட்டோன்றது தான் நான் சொல்றேன் நான். Okay, we'll go into the show, Harish. First, we'll start with Archana. Never expected this from Archana. Archana வந்துட்டு ஒரு இது ட்வீட் போட்டிருக்காங்க. I started liking Soundarya so much for her genuineness and the way she carries herself. It's clear she has earned more fans organically with her authentic journey. ஆர்கானிக்கலின்றத ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. மக்களே தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதான் சொல்றேன். ஜஸ்ட் மை ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. பட் ஐ ஃபீல் ஷீ டிசர்வ்ஸ் மோர் கிரெடிட் ஃபார் பீயிங் ட்ரூ டு ஹர்செல்ஃப். பர்சனலி லைக் அ சோ மச்ன்னு போட்டுட்டு ஸ்டே ஸ்ட்ராங் சௌந்தர்யான்னு போட்டிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட்டட் ட்வீட் இது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சவுண்டு இப்போ ஏன்னா இவங்க உள்ள போயிட்டு வந்தாங்க. ஏன்னா வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு வேற மாதிரி தெரியும், உள்ள போயிட்டு வரவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். இவங்க உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா உள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்துட்டு நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஷி இஸ் த டைட்டில் வினர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 7. ஸோ தேங்க்யூ அர்ச்சனா அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு அருண்கெல்லாம் போடாம சௌந்தர்யாவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி அப்படி அபவுட் இட் அப்படின்றத சொல்லிக்கிறோம். பட் சனம் வந்துட்டு அதையும் ஒர்க் பண்ணி உங்களோட இது தெரிஞ்சு போச்சு, அது அவங்க புள்ளி அப்படி இப்படின்றதெல்லாம் போட்டாங்க. சனம் கிட்ட வந்துட்டு நான் ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்க விரும்பல. பட் ஸ்டில் ஐ எம் ஆஸ்கிங் யூ சனம் மேம், குளிப்பாட்டி விடுறேன்னுட்டுன்னு முத்து சொன்னது வந்துட்டு புள்ளி கிடையாது, அது ஆபாசம், ஆபாசத்தின் உச்சம் சொல்றோம். சோ அதுல வந்துட்டு புள்ளின்றதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணாங்க, நாய் கத்துற மாதிரி கத்தினாங்களா சௌந்தர்யா, அதுதான் புள்ளியா? சோ இது குளிப்பாட்டி விடவா அப்படின்னுட்டுன்னு கேட்கறது வந்துட்டு எந்த வகையில நியாயம்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன்னு சொன்னது எந்த வகையில நியாயம்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. சோ இது புள்ளிய தாண்டின விஷயம். சோ புள்ளி இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பவர் இல்லை அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐ தாட் ஆஃப் நாட் டிராகிங் அ நேம் ஹியர், பட் ஸ்டில் இட் ஹேப்பன்ட் அப்படின்றது தான் சொல்லணும். அடுத்தது வந்துட்டு ரயான் அருண்க்கு பிஆர் இருக்காங்கன்னுட்டு அந்த யார் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்காங்கன்னு அந்த டாஸ்க்ல வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா விஜேஎஸ் அடிக்கடி வந்துட்டு சொல்றாருன்னுட்டுன்னு சொல்றாரு. அடிக்கடி சொல்றப்ப வந்துட்டு நான் ஏதாச்சும் பேசினாக்க உங்க ஃபேன்ஸுங்க எல்லாம் என்ன திட்டுறாங்கன்னுட்டுனால விஜேஎஸ் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அர்ச்சனா வீடியோ போட்டப்போ வந்துட்டு எனக்கு வீடியோ எல்லாம் போடுறாங்கன்னுட்டுனாலாம் சொன்னாரு. சோ அதெல்லாம் வந்துட்டு இவங்க பிஆர் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அது பியான்சிப்பா, அது பிஆர் இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்கு இருக்குன்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க சில பேரு. அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா முத்து பேசின பாசிட்டிவ் மட்டும் போட்டு ரீச் பண்ண ட்ரை பண்றாங்கன்னுட்டுன்னு ரயான் சேஸ் தட். எனக்கு தெரியல இந்த பையன் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த ஷோவை வேஸ்ட் பண்ணிருக்கான்றது தான் நான் சொல்லுவேன். நான் வெரி குட் அனலைசேஷன் தெரியுமா, ஒவ்வொன்றும் லைக் இப்போ நம்ம வந்துட்டு ரயான் சேஸ் சொல்றப்ப கூட ஒரு சிலர் வந்து இங்க கதறாங்க. அருண் சொன்னாரு, சௌந்தர்யா சொன்னாங்கன்னு. யா எடுப்படலையே,
சௌந்தர்யா சொன்னது எடுபடல, அருண் சொன்னது எடுபடல, இப்ப ரயான் சொன்னதுல எடுபட்டிருக்கு. சோ அததானே நம்ம பேச முடியும். இப்ப நீங்க சொல்லி கத்தி கத்தி எதனா சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணி ஒரு மைக்ல எதனா நீங்க பேசுனீங்களா கொண்டீங்களா? ஒண்ணுமே இல்லையே. பட் திஸ் கை டைரக்ட்லி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்காரு. நீ பண்றது எல்லாமே வந்துட்டு அந்த முகத்திரைய வந்து கிழின்னு கிழிச்சது வந்துட்டு ரயான் மட்டும்தான். சோ என்ன சொல்றது, முத்து பேசின பாசிட்டிவ் மட்டும் போட்டு ரீச் பண்ண ட்ரை பண்றாங்கன்னுட்டுன்னு வெரி வெரி குட் அனலைசேஷன்ன்றது தான் நான் சொல்லுவேன் நானு. ஹேட்ஸ் ஆஃப் ரயான்ன்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. அதே மாதிரி அருண் சொல்றப்ப சொல்றாரு பவிக்கும் ஜாக்குக்கும் வந்துட்டு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மீடியா பர்சன்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ். இப்போ அருண்கே கூட அந்த இதுதான் பிஆர்ன்றது வந்துட்டு அதுதான் சொல்றாங்க. அந்த ஃபேன்ஸ் சௌந்தர்யாக்கும் வந்துட்டு அவங்க நடிச்ச அந்த இதுக்காக வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்றப்போ அது பிஆர்னுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பிடிக்குதுன்றப்ப நம்ம சப்போர்ட் பண்றப்போ பிஆர்ன்னுறாங்க. எனக்கு அந்த பிஆர் வேலை பண்றவங்க வந்துட்டு இவங்க 5 பேரு, நாங்கெல்லாம் யாரும் பண்ணல, மத்தவங்களும் யாரும் பண்ணல. மக்கள் அந்த சவுண்ட் இப்ப இங்க வந்துட்டு சவுண்டுன்னு எல்லாரும் போட்டிருக்காங்களே, அவங்க எல்லாம் பிஆரா? அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சொல்றாங்க. தட்ஸ் இட். இதுல என்ன இருக்குன்றது எனக்கு புரியல. எப்படி இருந்தது ஹரிஷ் இதெல்லாம்? ரயான் வந்து முத்துக்குமாரனுக்கு அகைன்ஸ்டா போனது நான் ரயான் கிட்ட எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அருண் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அருண் வந்து கம்ப்ளீட்டா முத்துக்குமாரன் அகைன்ஸ்டா இருந்தாரு. அவர் பேசுறது வந்து முத்துக்குமாரன் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல அருண் தான் வந்து முத்துக்குமாரன் பண்ற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டி அவருடைய இந்த ஃபேஸை வந்து இது பண்ணி விடுவாருன்னு பார்த்தேன் நான். இந்த முகத்திரையை கிளிப்பார் அப்படின்லாம் பார்த்தேன் நான். பட் அருண் அந்த இடத்துல பண்ணாம ரயான் பண்ணது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா திடீர்னு என்ன சொல்றது, டிக்கெட் டு ஃபைனாலில வந்து தன்னை பீஸ்டாவே காட்டினார் ரயான். அந்த இடத்துலதான் அவருக்கு வந்து முத்துக்குமாரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. அந்த இடத்துலதான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனாருன்னு நான் பாக்குறேன் நான் முத்துக்குமாரனுக்கு அகைன்ஸ்டா. ஸோ அது வரைக்குமே எல்லாரையும் நம்பிட்டு இருந்தார் ரயான். அது வரைக்குமே ஜாக்லினையும் நம்பிட்டு இருந்தாரு, முத்துக்குமாரனையும் நம்பிட்டு இருந்தாரு, மஞ்சரி அவங்களையும் நம்பிட்டு இருந்தார். மஞ்சரி அவங்களும் ஜாக்லின் அவங்களும் அவருக்கு வந்து இன்னொரு சிஸ்டருங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். பட் வந்து முத்துக்குமாரனோட சேர்ந்து அவங்க ஒரு தனி கேம் ஆடுறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதை. ஸோ அந்த இடத்துல ரயான் ஓப்பன் அப் ஆன விஷயம்லாம் ரொம்ப நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படிங்கிறப்போ யாரோட கேம் நல்ல கேமா இருக்கு, யார் வந்து இன்னும் அவங்க தன்னை முழுமையா வெளிப்படுத்தல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மக்களுக்கு அது ஓட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க இவர் ரயான் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டதை பார்க்கும்போது முத்துக்குமாரனுக்கான ஓட் பேங்க் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் முத்துக்குமாரன் பண்ற ஃபிளாஸை வந்து அவரே மறைச்சிடுவாரு, முத்துக்குமாரனே மறைச்சிடுவாரு. அடுத்தவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டிட்டு தன்னோட தவறுகளை அங்கேயே மறைச்சிடுவாரு. அடுத்தவங்க அந்த தவறை சுட்டி காட்டும் போது வாய்ஸ் ரைஸ் பண்ணி அந்த இடத்துல தன்னுடைய தவறை வந்து வெளியவே தெரிய விடாத அளவுக்கு பண்ணிடுவார். பட் ரயான் வந்து நீங்க எவ்வளவு வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் நானும் அதுக்கு ஈக்குவலா வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன்னு பண்ணார். அந்த இடத்துலதான் ரயான் ஜெயிச்சதை நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ரயான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹி இஸ் டிசர்விங் டு பி a finalist தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவருக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபைனலே கிடைச்சிருக்கு. ஹி இஸ் டிசர்விங் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கத்தி தான் நாங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ரயான் இருக்கிறது எனக்கு தப்புன்னு தோணல. அதுதான் நீங்க கத்திட்டே இருங்க அப்படின்றதா. ரயான் வந்துட்டு ஆஸ் ரயான் சேஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வைல்ட் கார்டு என்ட்ரி இல்லாம அந்த ஃபர்ஸ்டே நான் என்ட்ரி கொடுத்திருந்தேனாக்கா இன்னும் நல்லா விளையாடிருப்பேன்னுட்டு சொல்றது வந்துட்டு எனக்கு அது உண்மைன்னுட்டு தோணுது. ஏன்னா he took so much of time. இவங்க எப்படின்னாக்கா இன்னும் நியூ கமர் வைல்ட் கார்டு என்ட்ரினாலே அந்த நியூ கமர்ன்ற மாதிரி ஆயிடுது ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப சீனியர்ன்ற மாதிரி இருந்து அந்த ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆஸ் வந்துட்டு முன்னாடி வந்திருந்தா முத்துக்கு எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இருந்திருக்காது அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். இந்த கேம் எப்படின்னா இந்த ரியாலிட்டி ஷோ கேம் எப்படின்னா நல்லா விளையாடுறாருன்னு ஒரு பேர் வாங்கி இருக்கிற ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா நின்னா மட்டும்தான் நம்ம தனியா தெரியும். நல்லா விளையாடுறாங்கன்னு பேர் வாங்கி இருக்கிறவங்களோட சேர்ந்து நின்னோம்னா 10ஓட 11 தான் தெரியும். அகைன்ஸ்டா நின்னா மட்டும்தான் தனியா தெரியும். அந்த இடத்துல ரயான் அதுதான் பண்ணாரு, அதனாலதான் தனியா தெரிகிறாரு நமக்கு. ராணவ் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ராணவ் அந்த ஒரு பிளான்ல தான் தனியா நம்ம ஒரு ட்ராக்ல போவோம்னு பண்ணாரு. அதனாலதான் ராணுவும் தனியா தெரிஞ்சாரு. சௌந்தர்யா சில இடங்கள்ல முத்து பண்ற தவறுகள் எல்லாம் கோட் பண்ணாங்க, அதனாலதான் தனியா தெரிஞ்சாங்க. நல்ல விளையாடுறாரு, நல்ல கேம் பிளே இருக்கு, நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு, வெளியில நல்ல சப்போர்ட் இருக்குன்னு முத்துக்குமரனுக்கு
அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன் எதிர்க்கிறாங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட வரும். அப்பதான் அவங்க தனியா தெரிய ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல இவங்க 3 பேருமே தனியா தெரிய ஆரம்பிச்சாங்க. ரயானும் சரி, ராணுவும் சரி, சௌந்தர்யாவும் சரி. ராணுவ இப்ப இல்ல, ஷோல இல்ல அப்படின்னாலும் அவருடைய கேம் ரொம்ப அழகா இருந்தது. தனியா தெரிஞ்சாலும் தனக்கு என்ன வருமோ அதை வந்து காட்டிட்டு போயிட்டார் ராணுவ. ரயான் வந்து அவர் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல அவர் வந்து கேம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஸ்டில் அவர் வந்து இன்னும் கேமை மாத்தி அமைக்கக்கூடிய இடத்துலதான் அவர் இருக்காருன்னு நான் பாக்குறேன். யார் வந்து ஃபைனலுக்கு வரணுங்கிற அந்த கேம் மாத்தி அமைக்கக்கூடிய இடத்துல ரயான் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஸோ ரயான் அவருக்கு யார் வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்கள வந்து ஃபைனலுக்கு இழுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி அவருக்கு இருக்கு. கேமை மாத்துறதுக்கான பாசிபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அதை பண்ணுவாரான்னு தெரியல. முத்துக்குமரன் அவருடைய ஃபிளாஸ் எல்லாம் மறைக்கிறத தவிர்த்துட்டு தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாருன்னு இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். நாம தான் வந்துட்டு நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் பேசுற அந்த கெட்ட வார்த்தைகள், போட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நாம தான் ஹைலைட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. சோ இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கலன்றது வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, ஒரு 1 வீக் 10 டேஸா வந்துட்டு சோசியல் மீடியால நல்லா தெரியுது. முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் டைட்டில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் வை நாட் தீபக் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திரும்பிட்டாங்கன்றத பார்க்க முடிஞ்சது என்னால. சோ அது எனக்கு தெரியல. அந்த இடத்துல தீபக் கூட எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ணா கூட எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பெட்டர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தீபக் அண்ணா வந்து நான் வெளியில பர்சனலா நான் வெளியில பார்த்த தீபக் அண்ணா வேற, உள்ள இப்ப பார்த்துட்டு இருக்கிற தீபக் அண்ணா வேற. அவர் வந்து வெளியில யதார்த்தமா இருக்கக்கூடியவர், ரொம்ப ஜென்யூவான பர்சன், ஒரு ஜென்யூவான பர்சன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நெகட்டிவ்ஸை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ்ஸை மட்டுமே எடுத்துக்கக்கூடிய ஆளு. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் அவரை. பட் இங்க வந்து அப்படியே அதுக்கு நேர்மாறா இருக்காரு. பாசிட்டிவ்ஸையும் எடுத்துக்கிறாரு, நெகட்டிவ்ஸையும் எடுத்துக்கிறாரு. பட் நெகட்டிவ்ஸை வச்சுட்டு அதை எப்போ ஓப்பன் அப் பண்ணி பிளாஸ்ட் பண்ணணுமோ அதை அப்போ பிளாஸ்ட் பண்றாரு. நீங்க பிளாஸ்ட் பண்றது ஓகே, பட் அதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் செட்டு சேர்த்துக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்கு ஒரு செட்டு சேர்த்துக்கிறீங்க. அது வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். தீபகன் அதை பண்றாரு. அதை கண்டினியூ பண்ணும்போது அவரை விட இன்னும் பெட்டர் கண்டஸ்டன்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏன் ரயானா இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா ரயான் வந்து அவர் இப்போதான் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனாலும், இப்போதான் அவருடைய திறமைகள்லாம் கொஞ்சம் வெளியே காட்ட ஆரம்பிச்சாலும் ஸ்டில் அவர் வந்து ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ரயானுக்கு ஏன் பாசிபிலிட்டி இருக்கக்கூடாது, ரயானுக்கு ஏன் வந்து நம்ம டிராஃபி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்போ ஏற்படுது. ஏன்னா ஒரு டஃப் கண்டஸ்டண்டா ரயான் வந்துட்டு இருக்காரு. தீபக் அவர்களை விட ரயானுக்கு வந்து பெட்டர்ன்னு நான் பாக்குறேன். ரயான் தீபக் அவரை விட பெட்டர்ன்னு பாக்குறேன். அண்ட் ரயானோட சேர்த்து பார்த்தா சௌந்தர்யாவை சொல்லலாம், பவித்ராவை சொல்லலாம். பவித்ரா அவங்க இப்ப போட்டுட்டு இருக்கிற எஃபர்ட் எல்லாம் பயங்கரமான எஃபர்ட்ஸ். அதெல்லாம் வந்து முன்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கியிருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னவே அவங்க அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க பவித்ரா. பட் அவங்க இப்போ எஃபோர்ட் போடுற எஃபோர்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் டிராஃபி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது கிடைச்சா இன்னும் ரொம்ப டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அவங்க இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஆஸ் வி செட் எஸ்டர்டே அந்த இதுல நம்ம பேசுறப்போ அந்த முத்து போயிட்டு சௌந்தர்யாட்ட பேசினது சங்கீத ஸ்வரங்கள்னுட்டு ஆரம்பிச்சு தெளிவுபடுத்துறேன்னுட்டுன்னு இப்போ கூட வந்துட்டு மாத்தி மாத்தி குழப்பிதான் பேசிட்டு இருந்த முத்துவை பார்க்க முடிஞ்சது சௌந்தர்யாட்ட பேசின அத்தனையுமே. ஆனா இதையும் வந்துட்டு ரயான் அங்க கிச்சன்ல உட்காந்து கிளீனா சொல்றாரு. அவன் ஏதோ பேசுறேன்னு நினைச்சு வந்துட்டு இன்னும் குழப்பினே தான் இருக்கிறான், மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கான் அப்படின்றத வந்துட்டு ரயான் ஹி சேஸ் தட். பட் எனக்கு தெரியல, முத்து வந்துட்டு கொஞ்சம் அந்த வாய வந்துட்டு லாக் பண்ணாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். சோ எனக்கு தெரியல அது எப்படி அவர் போவாரு, இதுக்கு மேல எப்படி போவாருன்றதெல்லாம் தெரியல. இப்போ வந்துட்டு நம்ம உள்ள வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு இது வச்சாங்க, அந்த 6 பேரையும் போட்டுட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னுட்டுன்னு. பட் சவுண்ட் சொன்னது நல்லா இருந்துச்சு. உள்ள வந்தும் ஒன்னும் பண்ண போறது இல்ல. யாருக்குனாக்கா மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவருக்கு சொல்றாங்க, உள்ள வாங்க, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், என்ன உடைக்க முடியாது அப்படின்னுட்டுன்னு சவுண்ட் அப்ளாஸ். இதுதான் திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆயுதத்தோட உள்ள வந்திருக்காரு. அவரும் ஆகட்டும், வர்ஷினி நட்டம் ஏஞ்சல் நட்டம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அந்த வர்ஷினி வெங்கட்டம் ஆகட்டும், இவர் 1 வாரம், இந்த அம்மா 2 வாரம்.
இந்த 2 பேர் தான் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இதுவை வந்துட்டு உன் மேல போட்டு உன்னை மென்டலா டவுன் பண்றதுக்கு வந்திருக்காங்க. சோ நீ ஸ்ட்ராங்கா இருக்கன்னுட்டு நீ நேத்து சொன்ன பாரு, மெயின்டைன் தட் ஸ்ட்ரென்த்ன்றதை தான் நான் சொல்ல வரேன் நானு. அப்படியே இரு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த பேச்சு நல்லா இருந்தது அப்படின்றது சொல்றேன். சோ நேத்து அந்த டாஸ்க் எப்படி இருந்தது ஹரிஷ்? எல்லாரும் சொன்னதெல்லாம் எப்படி இருந்தது? நேற்று சௌந்தர்யா சொன்ன விஷயங்கள் என்ன பொறுத்தவரை கரெக்டுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் அவங்க வந்து அது மட்டும் சொல்லல, தர்ஷா குப்தாக்கு ஒரு இது சொன்னாங்க, வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அர்ணவ் உள்ள வந்தப்போ அவரு நான் தனியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க நேற்று அதுக்கு ஏதோ கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்த உடனே நான் தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்தவங்க ஏதோ பெருசா ரிவெஞ்ச் எடுப்பாங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை. எல்லாம் எம்டியா போயிட்டு இருக்கு. ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்க கோட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள், நல்ல வந்து நிறைய ஃபேன் பேஸ்னால நீங்க நிறைய தெரியுறீங்க. சௌந்தர்யா வெளியில வந்து அவ்வளவு திட்டிட்டு இருக்காங்க, உள்ள போனா சௌந்தர்யா வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இவரு ரவீந்தர் சார். எந்த வகையில அதை ஏத்துக்கிறது தெரியல. சரி, அவரு என்ன மைண்ட் செட்ல அதை பேசுறாரு அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஓகே, இல்ல ஏதாச்சும் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும் போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதனா கொடுத்திருப்பாங்களோ என்னமோ உங்க ஆயுதங்கள். அப்படி பார்த்தா அர்ணவ் உள்ள போனப்போ அர்ணவ் வந்த வேகத்துல வெடிச்சிட்டாரு. ஜெஃப்ரி எல்லாம் உள்ளே இல்ல, ஜெஃப்ரி எல்லாம் உள்ளவே இல்ல. ஜெஃப்ரி உள்ளதெல்லாம் இல்லாத டைம்ல தொட்டு தடவுறவன் சுரண்டுறவன் அது இதுன்னு எக்கச்சக்கமா ஜெஃப்ரிய பத்தி பேசி அவர் வெடிச்சிட்டாரு அந்த இடத்துல. கம்ப்ளீட்டா அவர் வந்து என்ன சொல்றது, வன்மம் லோடிங்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வன்மத்தை அப்படியே கொட்டியிருக்காரு அங்க. அவர் வந்து நாமினேட் ஆகி வெளியில போன டைம்ல அங்க உள்ள பேச முடியாததெல்லாம் வந்து மேடையில பேசினாரு, ஸ்டேஜ்ல பேசினாரு. அங்க ஸ்டாப் பண்ணாங்க. அங்க ஸ்டாப் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து இப்ப உள்ள வந்து உடைச்சிட்டு இருக்காருன்னு பாக்குறேன் நான். அங்க பேச முடியாத இங்க வந்து உடைச்சிருக்காரு இப்ப மறுபடியும். பட் என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த அந்த வகையில அவர் பிளாஸ்ட் ஆகிறதுல ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மள நான் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் ஏறும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து பிளாஸ்ட் ஆகி தான் ஆகணும். அந்த இடத்துல அவருக்கு அது அந்த வாய்ப்பே கிடைக்கல. அவருக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அவர் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நாங்க நல்லா கொடுத்தாரு, அவருடைய எஃபர்ட் நல்லா போட்டாரு. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நாங்க நாமினேட் பண்ணி வெளியில அனுப்பிச்சாங்க. ஸ்டேஜ்ல அதெல்லாம் பேசுவாருன்னு பார்த்தோம். ஸ்டேஜ்ல அவர் பேசும்போதே குறுக்கிட்டு நீங்க இதை பேசக்கூடாது, நல்லது பேசுங்கன்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷோல பிபி அல்டிமேட் ஷோல அதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தோம். அங்கேயும் அவரை பேச விடல. பட் அதெல்லாம் வந்து அங்க பேச முடியாதெல்லாம் நான் இங்க வந்து கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு. ஒன்றும் பெரிய லெவல்ல சண்டை போடுற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இருக்கிறத சொல்லியிருக்காரு அவர். எல்லாம் ஒரு டீமா இருந்தீங்க, அணியா இருந்தீங்க, ஒவ்வொரு குரூப்பும் ஜாலரா போட்டுட்டு இருந்தீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தீங்க. அதனால நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அப்படின்னாரு. ரியாவும் வந்திருந்தாங்க, ரியாவும் அதைத்தான் கேட்டாங்க, நீங்க வந்து எதுக்கு அந்த ஸ்டேஜில் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நல்ல எஃபர்ட் போட்டேன், ரெண்டாவது வாரமே என்னை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க இவங்க, எதனால அனுப்பிச்சாங்கன்னு தெரியல, ஒரு நல்ல எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிற என்னை வந்து இவங்களுக்கு புரியல, நான் என்ன எஃபர்ட் போட்டேன்னே தெரியலங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்றாங்க. சரி, அதுக்கான விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன வெளியில அனுப்பிட்டாங்க இவங்க. அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் அங்க பேசினேன் அப்படின்னாரு. அங்க பேச விடல, அதனால இப்ப இங்க பேசுறேன் அப்படின்னா ஓகே, அது அக்செப்டட் தான். ஏன்னா இஸ் யூசிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இரண்டாவது தடவையாவது வந்ததுக்காச்சும் வந்துட்டு யூ மஸ்ட் ஸ்பீக் அவுட் சம்திங் இல்லையா? சோ தட்ஸ் ஃபைன் தான். அது ஏதோ மனசுல இருக்குது பாரத்தெல்லாம் வெளியில கொட்டிடுறது நல்ல விஷயம். சுனிதா அண்ட் வர்ஷினி ஒன்னா என்டர் ஆனாங்க. இந்த அம்மா வந்துட்டு சவுண்ட் அவாய்ட் பண்றாங்களாமா வர்ஷினி. நான் என்ன சொல்றேன், என்ன துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி இருப்பதே மேல் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். நீ போகாதம்மா அவங்க கிட்டே அப்படின்னு. என்ன போயிட்டு இங்க ஹக் பண்றாங்க, நடுவுல இருக்கிற சௌந்தர்யா விட்டுட்டு அடுத்ததுக்கு போனாங்க. சோ ஓகே, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு, நீ ஹக் பண்றதுனால சௌந்தர்யாவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. பட் ஒரு மேனஸ் தெரியலன்றது வந்துட்டு உனக்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான்றது சொல்லணும். வர்ஷினி வந்து எதுக்கு உள்ள போயிருக்காங்கிற கேள்வி எனக்கு இப்பதான் எழுது. ஏன்னா நம்ம எல்லாரும் பாக்குற கண்ணோட்டத்துல ஜாக் எப்படி கேம் ஆடுறாங்கிறத சுனிதா போட்டு உடைச்சிட்டாங்க. ரொம்ப அழகா வந்து
நீ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கூட நீ கேம் ஆடிட்டு இருக்க, அவங்களுடைய ஓட்டை நீ ஸ்பிளிட் பண்ணி வாங்கிட்டு இருக்க அப்படிங்கறது ரொம்ப அழகா போட்டு உடைச்சிட்டாங்க. அழகா சொன்னாங்க. அது வந்து எல்லாருடைய மனநிலை, எல்லாரும் அந்த கண்ணோட்டத்துல இருக்காங்க. வெளியில பாக்குற மக்கள் எல்லாருமே அதே கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. பட் வந்து வர்ஷினிக்கு அப்படி இல்லையா. வர்ஷினி வந்து புதுசா வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. நீயும் முத்துக்குமாரனும் ஃபைனல்ஸ்க்கு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க ஜாக்லின் கிட்ட. அது எந்த வகையில அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, ஃபைனல்ஸ் போறாங்க போல அதெல்லாம் மக்களோட கையில இருக்கு. யாரு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. முதல்ல பிக் பாஸ் டீம் யாரை உள்ள வச்சுக்குவாங்க, யாரை வெளியில வச்சுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா டாப் 2ல இருந்த ஒரு பையனை தூக்கி வெளியில தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அந்த லெவல்ல பிக் பாஸ் டீம் ஓடிட்டு இருக்குங்கிறப்போ அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவுல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது கூட. பட் இவங்க வர்ஷினி எதுக்கு போனாங்க, எதுக்கு அந்த மக்கள் ஒரு கருத்து வச்சிருக்காங்கன்னா இவங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க புதுசா. அது எந்த இதுலன்னு தெரியல எனக்கு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா 24/7 பாக்குறாங்களா, இல்ல வந்து 1 hour ஷோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் ஷோவே பார்த்தது இல்லைன்னாங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் 1 hour ஷோ பார்த்துட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா 1 hour ஷோல வந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் காட்டுவாங்க. 1 hour ஷோல குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் காட்டுவாங்க. ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பத்தி பேசினதாகட்டும், ஜாக்லின் வந்து டீம் மாறி மாறி போனதாகட்டும், கிளாப்ஸுக்கு ஏற்றபடி மாறினதாகட்டும், அதெல்லாம் வந்து 1 hour ஷோல பெரிய அளவுல காட்ட மாட்டாங்க. பெருசா காட்டுனதும் கிடையாது இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. வர்ஷினி போனது வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வரைக்குமே. இல்ல அது என்ன இதுன்றதே தெரியல. அது என்னமோ ஆயுதம் ஏஞ்சல் அப்படி என்ன போயிட்டு அங்க போயிட்டு அவங்கதான் வந்து இது பண்ண போறாங்க, விளையாட போறாங்க. அங்க இருக்கு சௌந்தர்யாக்கு அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இன்னொரு பிஆர் எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருந்தது. இந்த அம்மா பண்ணணும்னு நினைச்சிருந்தாக்க அந்த 2 வாரத்திலேயே ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே. ஒரு டாஸ்கே உருப்படியா பண்ணல, கிரஷ் மட்டும் கிரஷ்னுட்டுன்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு. வேற எதுவும் வர்ஷினி அங்க என்ன பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க ப்ரோக்ராம் வந்துட்டு சரியா சேவ் பண்ணாம அந்த பாதியிலேயே விட்டுறதுனால கொஞ்சம் எரர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வர்ஷினிக்கு. 24/7 பாக்குறாங்கன்றத சொல்றாங்க. பட் என்னன்னாக்கா ராணவும் மீட் பண்ணிருக்காங்க, அந்த வரத்துக்கு முன்னாள் ராணவையும் மீட் பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, ரயானுக்கு பதில் ராணவ் பேரை சொல்லி பேசுறாங்க. அப்ப ரயான் சொல்றாரு என் பேரு ரயானுங்க, ராணவ் இல்ல அப்படின்னு. ஓ ஆமா ஆமா அப்படின்னு. நீ முன்னாள் தான் நீ ராணவிய மீட் பண்ணிட்டு வர, அப்புறம் எப்படி உனக்கு அந்த பேரு டிஃபரன்ஸ் இதாகும்ன்றது எனக்கு தெரியல. ஸ்பீடா பேசினப்போ ஆச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, நீ பேசுறதே வந்துட்டு அது ஒரு மாதிரி பேசுவ. சோ நீ எல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா வாய்ஸ கிண்டல் பண்ணிருக்க. நீ வந்துட்டு இப்போ நான் 24/7 பண்றேன் அப்படின்னுட்டு நீ யாரோ ப்ரோக்ராம் பண்ணதை எடுத்துட்டு வந்து இங்க கொட்டிட்டு இருக்க. நாங்க நேத்தே சொல்லிட்டோம், யூ டோன்ட் டிசர்வ் டு கம் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் நோ வை தே இன்வைட்டட் யூ அப்படின்றதான் சொல்ல வரேன். அடுத்தது வந்துட்டு சுனிதா முத்து கிட்ட சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க பக்கம் சாஞ்சிடாதீங்க, ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றது சுனிதா கிளீனா சொன்னாங்க. அதே மாதிரி விஷால் கிட்ட வந்துட்டு 2 பொண்ணு கூட நல்லா விளையாடி 2 பேரையும் வெளியில அனுப்பிட்ட அப்படின்றது அத சொன்னாங்க. ஜாக் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஒட்டிப்பா முத்து, அதுக்குதான் சொன்னேன் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்னுட்டுன்னு சொன்னாங்க. எஸ், ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு. மஞ்சரி இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ரீசன் வந்துட்டு அவங்க பேச்சு திறமையோ அவங்க என்ன சொல்றது மத தெரசா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வர்ஷினி இவங்களுக்கு மஞ்சரிக்கு வந்த ஓட்டு எல்லாமே வந்துட்டு முத்துவோட ஓட்டுக்கள் தான். இத மஞ்சரியே சொல்லியிருக்காங்க. முத்து நீ நாமினேஷன்ல இல்ல, உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கும் ஜாக்குக்கும் தான் ஓட்டு போடுவாங்கன்னுட்டு மஞ்சரியே அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த நாங்க அதுக்கே சொல்லியிருக்கோம், அடுத்தவங்க ஓட்டை நம்பிதான் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, உங்க டேலண்ட் உங்க ஸ்கில்ல வச்சு விளையாடலன்றத வந்துட்டு நாங்க ரொம்ப தெளிவா நாங்க சொல்லி இருந்தோம். நாங்க சுனிதா கொஞ்சம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அடுத்தது வந்துட்டு நம்ம ரெவ்யூ பண்ற மாதிரி போயிட்டு ரவீந்திரன் வந்தது, கன்வென்ஷன் ரூம்ல இருந்து உள்ள வந்தது எல்லாம் ஓகே. இவர் ரெவ்யூவர், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெவ்யூவரா இருந்தாரு, இப்ப கண்டஸ்டன்ட் ஆயிட்டாரு, இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. பட் மூச்சுக்கு 300 தடவை என் வைஃப் என் வைஃப் என் வைஃப்னுட்டுன்னு எதுக்கு தேரை இழுத்து நடுத்தருல விடுறாருன்றதுதான் எனக்கு தெரியல. இவர் வந்துட்டு இப்போ அது மத்தவங்களுக்கு புரியலனாக்கா நான் புரிய வைக்கிறேன்.
இப்போ அடுத்த சீசனுக்கு மகாலட்சுமிய உள்ள அனுப்புறதுக்காக வந்துட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரே, அவ்வளவுதான். இல்லனாக்கா வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன கேட்டா மகாலட்சுமி அவங்க போகாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் சீசனுக்குள்ள போயிட்டு நிம்மதியா வெளியில வந்தவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் பேரை கெடுத்துக்கிறாங்க. சிலருக்கு தான் வந்து அந்த பேர் நல்ல பேருங்கிறது அமையுது. அந்த வகையில என்ன கேட்டா மகாலட்சுமி அவங்க உள்ள போக கூடாதுங்கிறத நானும் சொல்ல விரும்புறது. ஆனா எதுக்கு அந்த நேம் அடிக்கடி மென்ஷன் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மகாலட்சுமி அவங்கள பேரை மென்ஷன் பண்றதாகட்டும், அங்க உட்கார்ந்து பேசும்போது கூட நான் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ மென்ஷன் பண்றாரு. சோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். நீங்க ஷோக்கு வரீங்கன்னா ஷோவை பேசுங்க. நீங்க இதெல்லாம் தேவையில்லாம மென்ஷன் பண்றது என்ன பொறுத்தவரை அது அவங்கள நீங்க ஏன் மறுபடியும் கோட் பண்றீங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இல்ல, திஸ் இஸ் செகண்ட் மேரேஜ். நான் என்ன சொல்றேன், நியூலி மேரிட் கப்பல்ஸுங்க பேசுற மாதிரி அந்த ஒரு இதுல பேசிட்டு இருக்கீங்க. கேவலமா இருக்கு சார் அதுன்றதுதான் சொல்றோம். இதுதான் வந்துட்டு ஒருத்தர் கேட்கவே கேட்டாரு, எல்லாம் கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு ஹோட்டலுக்கு போலாமா, ரெஸ்டாரண்ட் போலாமா, இந்த ஊருக்கு போலாமா, அந்த ஊருக்கு போலாமான்னு சொல்லுவாங்க. பட் நீங்க சேனலா ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டுன்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஓரளவுக்கு எல்லாமே அடங்குச்சுன்றத சொல்லணும். இவர் இப்ப என்ன பண்றாரு, மகாலட்சுமிக்கு சான்ஸுக்காக வந்துட்டு நிறைய போராடிட்டு இருக்காருன்றது வந்துட்டு நல்லா தெரியுது அவரோட பேச்சுல இருந்து. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஹரிஷ் இதுல. சாட்சனாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 24 ஹார்ஸ்ல வந்துட்டு எலிமினேட் பண்ணாங்க. என்ன ரீசன் இவர் ரவி சொன்னது? இந்த பொண்ணு போக விரும்புறேன்னு சொல்லிச்சு, அதனால போட்டுன்னாரு. சோ அந்த மெச்சூரிட்டி இல்ல, இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அது இதுன்னுட்டு நல்லா வந்துட்டு அட்வைஸ் பண்ணல. பட் நீ ஸ்டேஜ் ஏறி விஜய் சேதுபதி அவங்க கிட்ட வந்துட்டு அந்த இது வாங்கிட்டு வரப்போ வந்துட்டு நீ என்ன சொல்ற, எங்க வீட்டுல போவாதன்னு சொன்னாங்க. அப்போ நியாயமா பார்க்க போனா 24 ஹார்ஸ் எவிக்ஷனே வந்துட்டு டபுள் எவிக்ஷனா இருந்திருக்கணும். இன்னும் முதல் வெளியில அனுப்பியிருக்கணும், இல்ல யோசிச்சிருக்கணும். நீ உட்காந்து ஒரு ஜெயில போயிட்டு வந்துட்டு எனக்கு டாய்லெட் போக முடியல இதுன்ற மனுஷனை வந்துட்டு நம்ம உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ யாரோ சொல்ல கூட சொன்னாங்கல்ல, அவருக்கு தண்ணி வேணும்னா கூட எடுத்து கொடுக்குறோம், தர்ஷிகா நினைக்கிறேன், தண்ணி வேணும்னா கூட நாங்க தான் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னுட்டுன்னு. இப்ப என்ன பண்றதுக்காக அவரை உள்ள வர வச்சீங்கன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங். இதுல வந்து இப்ப இன்னைக்கு ஒரு எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து கிளாஸ் எடுத்தாரு வந்த உடனே எல்லாருக்கும். தீபக் வந்துட்டு என்ன ஃபாதர் ஆஃப் த கிச்சன், மதர் ஆஃப் த கிச்சன். எதனா நீங்க உங்களுக்கு எதனா படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல ரவி சார். என்னன்னா மதர் ஆஃப் த கிச்சன் அதெல்லாம் வந்துட்டு வீட்டுல மட்டும்தான். ஆக்சுவலி எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டு அந்த செஃப் வந்துட்டு ஆம்பளையா தான் இருக்காங்க. இது வந்துட்டு காலாகாலமா நாங்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு கேட்டரிங்னுட்டுன்னு ஒரு கோச்சிங் இருக்கு, அதுல பார்த்தா பெண்களை விட ஆண்கள் தான் வந்துட்டு நிறைய பேர் வராங்க. அண்ட் இன்னும் அழகா சொல்லணும், ஆதி காலத்து கதை சொல்லணும்னா நாங்க நலபாகம்னுட்டுன்னு சமையலுக்கு சொல்றதே அதுதான். நலன் சமைச்சாருன்றதுதான் நாங்க சொல்றோம், நலன் ஒரு ஆண் பிள்ளைன்றத நாங்க சொல்றோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவரு சும்மா உட்காந்து மதர் ஆஃப் த கிச்சன், ஃபாதர் ஆஃப் த கிச்சன், நீ என்னையா பேச வந்திருக்க உள்ளோ? எனக்கு சத்தியமா புரியல, நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம நேத்து பேசணும் தெரியுமா, 2003ல அந்த இளசு புதுசு ரவுசுன்னுட்டு, இது ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. இனிமேல் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்னும் எதுவுமே கிடையாது. மறுபடியும் தமிழும் சரஸ்வதி எல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில கண்டம்னு நினைச்சேன், இவனுக்கு தண்ணியில கண்டம்னு ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பேசணும் நேத்து. பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இவர் அதை கேட்டிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு போய் சொல்றாரு, எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு, எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீரோ வேணும்னாக்கா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீ ப்ரொடியூசர் தானே, வா தீபக், பாலாஜி மாதிரி ஒரு சைன் பண்ணிட்டு போயிடலாம் நீ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சைன் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு நீ நான் என்ன ஒரே விஷயம் என்ன கேக்குறேன், எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லா டைரக்டர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவைன்ற இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு ஒரு அவ்வளவு பெரிய பையனுக்கு ஒரு அப்பாவை வந்துட்டு ஹீரோவா ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் யாருக்குமே கிடையாது.
அந்த காலத்துல நடிகர்கள் கிடையாது. சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு கமலஹாசன், அதுக்கு அடுத்து இதுக்கு வந்துட்டு கமலஹாசன் ரஜினி மாதிரியே நடிக்கிறதுக்கோ யாரும் கிடையாது. இன்னும் விஜயகாந்த் எல்லாம் கூட சொல்லு, இவர்களை போல நடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ வயசாகி அவ்வளவு பெரிய பசங்க இருக்கும் போது கூட வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அது வேற. அது அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ஸ். பட் ஹூ இஸ் தீபக்? நான் அதுதான் கேக்குறேன், ஹூ இஸ் தீபக்னு கேக்குறேன் நானு. அவருக்கு என்ன இப்ப இன்னைக்கு தீபக் வந்துட்டு ஒரு ஹீரோ வேஷம் கொடுத்து பாக்கணும்ன்றது நீ ஆசைப்பட்டாக்க உன்னோட படத்துல பண்ணு. நீ why do you ask other producers and directors to do that? இது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு என்ன கேக்குறேன், நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்காக எந்தெந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்கன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. யார் யாரெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்றத சொல்லுங்களேன். யாருமே இல்லையே. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணுனாக்கா நம்ம எல்லாரும் நிக்கிறோம். இது வந்துட்டு ஃபேமிலி, பத்திரிகையாளர், அந்த மீடியா, அந்த ஃபேமிலி. ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கட்டும். அவருடைய அந்த பிரச்சனைய பஞ்சாயத்தை முடிச்சு விடுறது கூட யாரும் முன்னாடி வரல. சங்கத்துல இருந்து கூட யாரும் முன்னாடி வரல. அதுதான் வந்து பேச வேண்டிய விஷயம். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தகுதியை நாம உயர்த்திக்கணும்ன்றத சொல்ல வரேன். உட்கார்ந்துட்டு சும்மா வைஃப் எரிச்சல் ஆகுது சார் நீங்க பேசிட்டு இருக்கிறதுன்றத நான் சொல்றேன் நானு. இங்க உட்கார்ந்துட்டு சௌந்தர்யாவை பத்தி அவ்வளவு பேசிட்டு அங்க போயிட்டு சௌந்தர்யா சிண்ட்ரலா அவரு கொடுத்திருக்கிற இது சிண்ட்ரலா மாதிரி, முத்து வந்துட்டு மூளைய பிழிஞ்சு பிழிஞ்சு ஒரு செயல் செஞ்சாக்க நீ இப்படின்னுட்டு முடிய தூக்கிட்டு அதை சாதிச்சுட்டு போயிடுற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவ்வளவு பேசி. நான் என்ன சொல்றேன், பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பேசாத. தைரியம் இருக்குல்ல உனக்கு, நீ பேசுற இல்ல சௌந்தர்யா பத்தி, நேர்ல போய் பேசு. நீ பேசினா என்ன பண்ணிட போற அந்த பொண்ணு அந்த இடத்துல? ஓகே சார் அப்படின்ட்டு போயினே இருக்க போறா. அவ்வளவுதான் நடக்க போகுது. பின்னாடி அவ்வளோ ரெவ்யூஸ் போட்டிருக்கீங்க, முன்னாடி போயிட்டு ஏன் போயிட்டு அப்படி பம்புறீங்க? எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு வாட் இஸ் திஸ் கை திங்கிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன சொல்றது, நமக்கு இன்னும் இந்த ரவி சார் மேல ஏன் அவ்வளவு எரிச்சலும் ஆத்திரமும் வருதுன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வைஃப்னுட்டு அந்த மகாலட்சுமி அது எங்கேயோ வீட்டுல பாவம் இருக்கு, அதை இழுத்துட்டு வந்து விட்டு சோசியல் மீடியா பூரா அந்த மகாலட்சுமி திட்டுற மாதிரி ஒண்ணு பண்றாரு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்றாருன்னா, இவர் ஏதோ ரெவ்யூ கொடுக்குற யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு கிவ் ரெவ்யூ இன் திஸ் சீசன், பட் யூ ஆர் கிவிங் ரெவ்யூ. ஈவன் நவ் இன் பிக் பாஸ் ஹவுஸ் யூ ஆர் கிவிங் ரெவ்யூன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. இப்ப ரியா கொடுத்துட்டு இருந்தாங்களா அங்க இருந்து போய்? ரியாவும் ரெவ்யூவர் தானே. ஷி வாஸ் நாட் டூயிங் தட். என்ன பண்றீங்க நீங்க? அடுத்தவங்களுக்கு வந்துட்டு புத்தி சொல்றேன்னுட்டு நீங்க என்னையா பண்றீங்கன்றதான் நான் கேக்குறேன் நானு. இதுல டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டேன். நீ ஜெயிலுக்கு போன அன்னைக்கு யாருமே வரலையா? நாங்கெல்லாம் பரிதாபப்பட்டோம்யா. பாவம் அந்த மனுஷன் எப்படி இது பண்றாரோ, என்ன நிலைமையில இருக்காரோன்னுட்டுன்னு நாங்க பரிதாபப்பட்டோம். ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு ஃப்ரெண்டா இருந்தோன்றதுனால நாங்கெல்லாம் பரிதாபப்பட்டோம். எந்த டைரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் உனக்கு சப்போர்ட்டுக்கு வரல. ஏன்னா எங்களுக்கும் வந்துட்டு அது என்ன மேட்டர்ன்றது கூட தெரியாது. we don't want to discuss about all these thingsன்றது தான் நான் சொல்றேன் நானு. why you என்ன சொல்றது, why you advising others when you're zero in thatன்றது தான் நான் கேக்குறேன் நானு. எவ்வளவு பேசுறீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு, அந்த ஒரு 4 பேரு 3 பேரும் சேர்ந்துட்டு எவ்வளவு பேசியிருக்கீங்க. அந்த சௌந்தர்யா அது ஒரு பொண்ணுன்னு கூட வந்துட்டு பார்க்காம, பொண்ணு கூட இல்ல சார், அது குழந்தை சார். அது நீ அது வெளியில வந்து இதெல்லாம் படிச்சுச்சுன்னா கூட அது கேரே பண்ணாது, முதல் படிக்கவும் படிக்காது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை போட்டு இந்த அடி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சௌந்தர்யான்ற அந்த ஒரு குழந்தைய அடிக்கிறதுக்கு 5 பேர் தேவைப்பட்டுச்சா உங்களுக்கு? 5 பேர் உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்கீங்க. என்ன சார் நியாயம்? நீங்க எல்லாம் என்ன சார் பண்ண போறீங்க தெரியல. இல்ல தீபக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ், அப்ரிசியேஷன், கிளாப்ஸ் முடியல. இது கூட ஏன் தெரியுமா, இப்ப இந்த முத்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு தீபக் அந்த டைட்டில் வின்னருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னுட்டுன்னு கொஞ்சம் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த தான் போட்டு பேசுறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு மக்கள் விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இது இங்க வந்துட்டு இந்த வார்த்தை சொல்ற, பின்னாடி முத்துவை கூப்பிட்டுட்டு என்ன சொல்ற, நீதான்டா அப்படின்றது சொல்ற. எனக்கு தெரியல வாட் இஸ் டூயிங்ன்றது எனக்கு தெரியல. பட் மகாலட்சுமியா அடுத்த சீசனுக்கு கண்டஸ்டன்டா கொண்டு வரதுக்கு, ரஞ்சினிய அடுத்த சீசனுக்கு கொண்டு வரதுக்கு தீபக் இவர் ரவி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றேன்.
ஏன் இவருக்கு ரஞ்சித் சார் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, தீபக் ஹீரோவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தாருல்ல. இப்ப அவருக்கு நான் என்ன கேக்குறேன், அவர்கிட்ட கூட உங்களால இது பண்ண முடியல. எதுக்கு சார் ரஜித் சாருக்கு வந்து முரண்பட்டு இருக்காராம். இவர் போற ஷோக்கெல்லாம் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராமா. அதெல்லாம் வேற மென்ஷன் பண்ணாரு. இங்க வந்து நான் போற ஷோக்கெல்லாம் நானும் அவரும் அந்த ஒரு ஷோ ஹாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பிபி அல்டிமேட் ஷோ பண்ண வேண்டியிருந்தது. பட் நான் வரேங்கிறதுனால அவர் வரமாட்டேன்ட்டாரு. நான் வந்தா அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனையை எங்களுக்குள்ள இந்த ஷோ கிரியேட் பண்ணி விட்டுருச்சுன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ரஞ்சித் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பேரை மென்ஷன் பண்ணாம நீங்க வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு பண்றோம்னு நீங்க சொன்னீங்க. அவருக்கு பண்றீங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அதுக்கு ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரான்னு அவருக்கு தான் தெரியும். அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து எப்படின்னா அங்க சர்வைவ் ஆகுறதுல அவருடைய பங்களிப்பு என்ன இருக்கணுமோ அதைத்தான் அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. மற்றவங்க தன்னுடைய பங்களிப்புல வந்து பங்கெடுக்க கூடாதுன்னு பாக்குறாரு. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய ஃபுல் எஃபோர்ட் இருக்கணும்னு பார்த்தாரு. அதனாலதான் வந்து அந்த கோபம் அவருக்கு இருக்குன்னு பாக்குறேன் நான். ஸோ அந்த கோவம் நியாயமான கோவம் என்னை பொறுத்தவரை. நீங்க வந்து ஒரு பிராங்க்னு சொல்லிட்டு நீங்க நாமினேஷனுக்காக தான் அந்த பிராங்கே பண்ணுன்னு சொல்றது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வந்து உங்களுக்கு பண்ணா சரி, உங்களுக்கு பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றீங்கன்னு சொல்லலாம். முத்துக்குமரனுக்கு பண்றீங்க அப்படிங்கிறது அதுவும் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவேன் நான். ரஞ்சித் சாருக்கு நான் பண்ணேன்னு சொன்னதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவருக்கு அவர் பார்த்துக்குவாரு. இவர் ஏன் அக்கறைப்படணும், இவர் ஏன் வந்து அவருக்காக ஆடணும். ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வரப்போ எல்லாரும் வந்துட்டு ரஞ்சித் சார் சூஸ் பண்றப்போ வந்துட்டு இவர் வெளியில நானும் இதுதானடா பண்ணேன், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் பரிதாபம் பார்த்து தானே போட்டுட்டு இருக்கீங்கன்னா, பரிதாபம் பார்த்து போடணும்னா உங்களுக்கே போட்டிருப்பாங்க, ஏன் போடல? சார் தேர் இஸ் சம்திங் சார், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னமோ பெரிய ரெவியூவர்ன்ற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நத்திங் லைக் தட் சார். நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட் கிடையாது. இப்போ உங்களால வந்துட்டு ஒரே ஒரு வாரம் கூட உள்ள இருக்க முடியல. ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்திருக்கீங்க. சோ நீங்க வெளி லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நான் அததான் கேக்குறேன் நானு. என்ன பண்ணிட்டு வந்தீங்க இந்த ஒரு வாரத்துல நட்டுன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க அட்வைஸ் நட்டுன்னு உட்கார்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குற தகுதியே இல்லைன்றதுதான் நான் சொல்றேன் நான். மகாலட்சுமிக்கு அடுத்தது கண்டஸ்டன்டா வரணும்னாக்கா ஜஸ்ட் ஆஸ்க் பிக் பாஸ், அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு இப்ப எல்லாம் விஜய் டிவில பழகிட்டு இருப்பாங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம், சோ அதுல அப்ரோச் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்றது, மீடியா ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இப்ப கூட சேர்த்து வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, சேர்த்துப்பாங்க கண்டிப்பா. இப்ப யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் ரெஃபரன்ஸ் இது பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா சேர்த்துப்பாங்க. அண்ட் வி வில் தேர் பி டு ரெவ்யூ தட் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு முன்னாடி இருந்த மகாலட்சுமி வேற, நாங்கெல்லாம் பெரிய ஃபேன் மகாலட்சுமிக்கு. இப்போ இருக்கிற மகாலட்சுமி வேற. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஜென்யூனா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்றத வந்துட்டு நாங்க கொடுப்போமே தவிர அந்த இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் எல்லாம் கிடையாது. நாங்க சௌந்தர்யா பத்தி அதிகம் பேசுறதுக்கு ஒரே காரணம் குழந்தை மாதிரி இருக்கா அந்த பொண்ணுன்றதுக்கு தான். அவளை பத்தி இப்ப என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாத பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்றதுதான் எங்களுக்கு அவ்வளவு. நான் இப்பவுமே மகாலட்சுமி அவங்களுடைய இஷ்யூல இப்பவுமே நான் மகாலட்சுமி அவங்க சைட்ல தான் இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் என்னன்னே தெரியாம மீடியால அவங்கள பத்தி தப்பு தப்பா போர்ட்ரே பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இன்னைக்குமே. நான் இன்னைக்குமே கூட அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கேன். பட் உங்களுக்கு ஷோக்குள்ள போறீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் நம்ம பேச முடியும். அவங்க பண்ணாதத அவங்க வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க பண்றாங்க. அவங்க அந்த ஷோல இப்படி கண்டஸ்டண்டா இப்படி வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லதுன்னு பாராட்டலாம். அவங்க வந்து போற ரூட் தப்பு அப்படின்னா தப்புன்னு சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை, பண்ணிதான் ஆகும். ஏன்னா ரிவ்யூன்னு கொடுக்கும்போது நம்ம வந்து நேர்மையா கொடுக்கறது நம்மளுக்கு வந்து நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் அவங்க பண்ற தப்பை சுட்டி காட்டி அது அவங்களுக்கு ஒருவேளை போய் சேர வேண்டிய மாதிரி முறையில போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிளாஸ் அவங்க மாத்திக்க முடிஞ்சதுன்னா மாத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா நாங்க எந்த விஷயத்துக்கும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சோ அதனால என்ன ரெவ்யூ அங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் நாங்க தருவோன்றத சொல்லிக்கிறோம். அண்ட் அட்வைஸ் பண்ற அளவுக்கெல்லாம் ரவி சாருக்கு தகுதி கிடையாது. சார் உங்களுக்கு எதனா கேஸ் இருந்தாக்கா அதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சும்மா உட்காந்துட்டு வைஃப் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எதனா இது பண்ணிக்குவாங்க ஐயோ அப்படின்னுட்டு நல்லா வந்துட்டு
என்னமோ சின்ன பசங்க 18 சாரி ஒரு 20-25 வயசுல கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப அருவருப்பா இருக்கு. நீங்க அந்த சின்ன பசங்களை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்கன்றது நல்லா தெரியுது. இப்ப விஷ்ணுவுக்கு நீங்க அததான் சொல்றீங்க. மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் பெற்ற சௌந்தர்யான்னுட்டுன்னு அது வரைக்கும் சொன்னா கூட ரொம்ப டீசெண்டா போயிருக்கும். அந்த கோரித்தனமான ஒரு சிரிப்பு உண்மையிலேயே அது காதுல ஒலிச்சுட்டே இருக்கு, மறக்க முடியல. ஒரு பெண்ணை அதுவும் நீங்க இவ்வளவு கேவலமா வந்துட்டு பண்ணணும், அந்த பொண்ணை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க வெளியில காட்டணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும்னுட்டுன்னு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டீங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது எங்கனால. சோ என்ன சொல்றது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் யுவர் ஃப்ரெண்ட். தெரியல எனக்கு அப்பெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க, அதை படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதானே தவிர வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிற ரவியை பத்தி எல்லாம் வந்துட்டு நிறைய முரண்பாடுகள் இருக்கு, ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. த வே இஸ் பிஹேவிங்கே வந்துட்டு என்னமோ 20-25 வயசு பசங்க விளையாடுற மாதிரி ஹிஸ் ஷோயிங் இஸ் திங் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். நானு வெரி சாரி இஃப் இட் ஹர்ட்ஸ் யூ அண்ட் ஐ வில் கண்டினியூ திஸ். நான் எனக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வெளியில வந்து திருப்பி 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 இத பேசுற வரைக்கும் நாங்க பேசிட்டே தான் இருப்போம். எவ்வளவு பேச்சு ஹரிஷ், நேத்து முந்த நேத்தெல்லாம் அந்த வர்ஷினிக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இப்படி எல்லாம் பேசுறிய அப்படின்னுட்டுன்னு. இவர் உடனே டேக் பண்ணிட்டு போட்டுவிட்டு வந்துட்டு அதை குவாட் பண்ணி போட்டுவிட்டு அவங்க ஏஞ்சல் இது அதுன்னுட்டுன்னு பேசிட்டு இருக்க. என்னையா நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளனே எனக்கு புரியல. எனக்கு இப்போ உங்களோட கேரக்டரே வந்துட்டு நாங்க சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க, உங்க கேரக்டர் நாங்க சஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். டோன்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். அந்த பொண்ணு குழந்தைன்றத நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். நாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க போய் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு நீங்க வெளிப்படையா போட்டிருந்தீங்க. எனக்கு தெரியல இப்ப அந்த ட்வீட்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. வெளிப்படையா போட்டிருந்தோம். நாங்க என்ன போயிட்டு கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டீங்க. அது என்னது தெரியுமா? அது மிட்வீக் எவிக்ஷன். மிட்வீக் எவிக்ஷன் வந்துட்டு இப்ப இந்த வந்திருக்கிற இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க இல்லையா, இவங்க தான் பண்ண போறதா வந்துட்டு அந்த வர்ஷினி தான் வந்து அவங்க சொன்னது. இது முதலே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ அதை லீக் பண்ணிருக்காங்க விஷயத்த. ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு எதுவும் போடக்கூடாது, நீங்க போறத சொல்லக்கூடாதுன்னுட்டு பிக் பாஸ் அவ்வளவு ரூல்ஸ் சொல்றப்போ, பிக் பாஸ் இப்ப இந்த நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறப்ப இத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்றத வந்துட்டு நீங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஏன் பிக் பாஸ் சொல்லல? அந்த ரூல்ஸ்க்கு ஏன் சைன் பண்ணல? அர்ணா ஒரு நாள் போட்டாரா இன்ஸ்டால பிக் பாஸ் போறதா, வைல்ட் கார்டு இதுவா போறதா? பட் அவர் போட்டுட்டாருன்ற ஒரு ரீசனுக்காக அர்ணா உள்ள போல. சோ இவங்க வந்துட்டு நாங்க ஒருத்தரை கூட்டிட்டு வர போறோம்னுட்டு போடுறாங்க. இது எப்படி இது நியாயம்ன்றதுதான் நான் கேட்கிறேன். நான் ஆளாளுக்கு ஒரு நியாயம், ஆளாளுக்கு ஒரு நீதி வச்சிருக்கீங்களா? இப்ப அந்த வார்த்தை அவங்க போட்டதுக்கு அப்புறம் எப்படி வர்ஷினியும் ரவியும் உள்ள சேர்க்கிறீங்க நீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் கேம் விஜய் டிவி இஸ் பிளேயிங், பிபி டீம் இஸ் பிளேயிங்ன்றது எங்களுக்கு தெரியல. திஸ் இஸ் என்ன சொல்றது, பிரேக்கிங் த ரூல்ஸ்ன்றதான் நான் சொல்றேன். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. பட் அவங்க அந்த உண்மையை சொன்னதெல்லாம் வந்துட்டு இதுவா இருக்கு. வர்ஷினி வந்துட்டு என்னமோ பெரிய என்ன எம்டி ரேஞ்சுக்கு அங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க போனதுல இருந்து. அம்மா தாயே நீ என்ன பண்ண, நீ யாருன்றது எங்களுக்கு வெளியிலயும் தெரியும் உள்ளேயும் தெரியும். சோ தட்ஸ் ஆல். வாட் எல்ஸ் ஹரிஷ்? தர்ஷா குப்தா போனாங்க. தர்ஷா குப்தா உள்ள போய் அவங்களும் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். முத்துக்குமரன், விஷால் இவங்கெல்லாம் வந்து அவங்க சமையலை கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலா குக் வித் கோமாளி ஷோல வந்து ஒரு நல்ல குக்கா இருந்துச்சு. அந்த பொண்ணு ஆக்சுவலா நல்லாவே குக் பண்ணாங்க. அவங்க வந்து பெஸ்ட் குக்கிங் குக்கா அவார்ட்லாம் வாங்கினாங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீங்க வந்து இவ்வளவு கேலி கிண்டல் பண்ணப்போ அது ஆக்சுவலா அந்த ஷோவை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருந்தது. அதுதான் நம்ம முதலே சொன்னோம். நம்ம முதலே அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணை அப்படி கிண்டல் பண்றாங்க, கேள்வி கிண்டல் பண்றாங்க, அது ஷோவை கேள்வி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதை இப்போ தர்ஷா குப்தா போய் பேசியிருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குக் வித் கோமாளி ஷோ இப்போ விஜய் டிவியில மறுபடியும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மீடியா மேசன்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரியான ஷோவை முன்னெடுத்துட்டு போக முடியுமா விஜய் டிவியாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. மணிமேகலை இஷ்யூக்கு அப்புறம்
பிரியங்கா உள்ள போனாலே அங்க பஞ்சாயத்துங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஷோவை மாத்தி விட்டாங்கன்னு தான் பாக்குறேன் நான். ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இனிமே அந்த ஷோ கண்டினியூ ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஷோ இவ்வளோ நாள் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஷோல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் போறாங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து நீங்க அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது வந்து விஜய் டிவியோட ஷோ வந்து ஒரு கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாகும் போது மேனேஜ்மெண்ட் வந்து அதை எப்படி அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நான் அன்னைக்கும் அதான் கேட்டேன், எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் அதை அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. இப்பவும் அவங்க வந்து எப்படி இதை அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் வந்து அதை முத்துக்குமரனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும் அன்னைக்கு. அவங்க வந்து ஒரு ஷோ இதுல வந்திருக்காங்க, குக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீங்க வந்து பிக் பாஸ் வாய்ஸ்ல நீங்க சொல்ல வேணாம், லாஸ்டா ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்களா காசு கொடுத்து, அவரை பேச சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஷோல வந்து குக்கா இருந்திருக்காங்க, ஒரு பெஸ்ட் குக்குங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை பேச வச்சிருந்து அவர் சொல்லி புரிய வச்சிருந்தா கூட முத்துக்குமரனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அவர் கூட சொல்ல விடாம அவரையும் வந்து நீங்க வந்து கைட் பண்றேங்கிற பேர்ல அவரையும் ஒரு தப்பா வழி நடத்தி அவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவரும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி விட்டு இந்த ஷோவே கம்ப்ளீட்டா ஒன்னெல்லாம் போயிடுச்சுன்னு பாக்குறேன். பிக் பாஸ் ஷோ இப்பதான் ஓரளவு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். இந்த ஷோவை இருக்கிற 8 பேருமே இப்பதான் கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். 24 பேர் உள்ள இருந்துச்சு, 24 பேர்ல 8 பேர் தான் பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 பேரும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டுட்டு இருக்காங்க இப்போன்னு பார்க்க முடியுது. அதுலயும் 1-2 பேர் இருக்காங்க ஃபுல் எஃபோர்ட் போடாம. ஜாக்லின் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து யாருக்கு கிளாப்ஸ் கிடைக்குதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது, அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு அவங்களுடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி வாங்குறது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் இந்த 8 பேர் வந்து இவ்வளவு நாள் பயணிச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம். குக்வித் கோமாளி ஷோவை கொஞ்சம் அது அந்த அந்த ஷோவை வந்து தரத்தாழ்த்தி கொண்டு போற மாதிரி இருந்துச்சு இந்த இவர் முத்துக்குமரன் பேசினப்பெல்லாம். அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். அங்க ஸ்டாப் பண்ணாம விட்டது ஏன் அப்படின்னு தெரியல. தர்ஷகுப்தா இன்னைக்கு வந்து அதை ஓபன் பண்ணி விட்டு நீங்க வந்து நான் இந்த ஷோல ஒரு பெஸ்ட் குக்கா இருந்திருக்கேன், அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் நானு, தாமு சார் வந்து எனக்கு வந்து என்னுடைய குக்கெல்லாம் வந்து பெஸ்ட் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டி இருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லி அவங்க பேசினதுக்கு அப்புறமா தான் முத்துக்குமரன் அப்படியே நீங்க ஒரு ஷோல இருந்தீங்களான்னு கேட்கிறாரு முத்துக்குமரன். ஸோ அவ்வளவுதான் முத்துக்குமரனுக்கு இந்த ஷோ விஜய் டிவி என்னென்ன ஷோலாம் நடிச்சிருக்காங்கிறது, அதுல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கிற விஷயமே இப்பதான் அவருக்கு முத்துக்குமரனுக்கே தெரியுது. அவ்வளவுதான் அவருடைய ஐக்கியூன்னு நான் பாக்குறேன். ஓகே. இதுல மிட் வீக் எவிக்ஷன் தான் நாளைக்கு இருக்கு. அந்த எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஷாலத்தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து விஷால் எனக்கு தெரிஞ்ச பணப்பட்டி தூக்கிட்டு போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விஷால் வந்து மிட் வீக் எவிக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு நான் பாக்குறேன். மிட் வீக் எவிக்ஷன்ல போகக்கூடிய 2 பேர்ல ஒருத்தர் அப்படின்னா 2 பேரை நான் பாக்குறேன், அருண் அண்ட் பவித்ரா. 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் வெளியில அனுப்புறதுக்கு பாப்பாங்க. எப்படின்னா இவங்க வந்துதான் வந்துட்டு இவங்க தான் இப்ப வந்திருக்காங்க இல்லையா, ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க இல்லையா, இப்ப அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கு. சோ வந்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய இப்போ அர்ணவ் ஆகட்டும், இப்ப சுனிதா ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு விஷாலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ அந்த பேசிஸ்ல நான் சொன்னேன் நானு. அப்ப அந்த பேசிஸ்னாலும் எனக்கு வந்து அர்ணவுக்கு வந்து விஷாலை விட அருண் கிட்ட பல முரண்பாடுகள் இருக்கு. அருண் வந்து அன்னைக்கு கம்ப்ளீட்டா அந்த ஐவர் குழுவுக்கு ஈக்குவலா ஆடி இருந்தாருன்னு நான் பாக்குறேன் நான். ஸோ அதனால அருண் கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கு அவருக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து அருண் கிட்ட பல முரண்பாடுகள் இருக்கு எல்லாருக்குமே. அதெல்லாம் வந்து சரியான டைம்ல அவங்க அதெல்லாம் வந்து கோட் பண்ணி வெளியிட அனுப்புவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அருண் ஒரு பவித்ரா. ஏன்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க யாருமே வந்து பெரிய அளவுல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்கிற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்தா எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க பெரிய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க இப்படிதான் இருக்கீங்க, இன்னும் இப்படிதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க ரேஞ்சில் தான் பேசிட்டு இருக்காங்க. பவித்ரா ஓரளவு நல்ல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த எஃபர்ட்டை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து விஷால் பணப்பெட்டிக்கு தான் எய்ம் பண்றாருன்னு நான் பாக்குறேன். இல்ல எய்ம் பண்றாரு, பட் பணப்பெட்டி முன்னாடி வந்தாக்கா அது ஓகே. இல்ல மிட் வீக் எவிக்ஷன் வந்தாக்கா எனக்கு என்ன விஷால் மேலதான் இருக்கு. சோ பாக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சிடும் அது யாரு என்னன்னுட்டுன்னு. இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்ததாங்க, சௌந்தர்யா வந்து
அது அந்த பொண்ணு என்ன பொண்ணுன்றதே எனக்கு தெரியல. ஜாக் கிட்ட வந்து சுனிதா வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ காலையில எப்படி மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டது. சிரிக்கிறதா இந்த பொண்ணை திட்டுறதான்றது கூட தெரியல. அது ஒரு கியூட்டா நல்லா இருந்தது அவங்க பண்ணினதெல்லாம். அப்புறம் அர்ணவ் பேசினதுல தான் வந்துட்டு நான் சௌந்தர்யாவை ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ பேசியிருக்கார் போல இருக்கு. அது கொஞ்சம் இது ஓடிட்டு இருந்தது. வர்ஷினி அர்ணவ் வந்துட்டு பேசின விஷயத்துல ஜெப்ரி பத்தி பேசின விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற அங்க இல்லாத ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறதுக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்களை பத்தி நீங்க பேசலாம், இல்லாதவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ ஜெப்ரி தப்பு பண்ணாரா பண்ணலையாங்கிறதெல்லாம் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா மக்கள் அப்படி யாரும் நினைக்கலான்னு தான் நான் பாக்குறேன். எனக்கே வந்து ஜெப்ரி எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியல. ஜெப்ரி வந்து அங்க ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் தம்பி மாதிரி அந்த ஒரு இதுலதான் இருந்தாரு. எல்லாருமே அப்படித்தான் பார்த்தாங்க. சௌந்தர்யாவும் அப்படித்தான் பார்த்தாங்க. சௌந்தர்யா வந்து இன்னொரு பிரதருங்கிற அந்த ஒரு இதுலதான் இருந்தாங்க. அன்ஷிதா கூட ஜெஃப்ரிய ஒரு தம்பி ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பவித்ராவும் அப்படித்தான் பார்த்தாங்க. பவித்ராவும் வந்து ஒரு தம்பி மாதிரிதான் ஜெஃப்ரியை பார்த்தாங்க. ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் கிடைக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜாக்லின். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து அவ்வளவு தப்பாலாம் எங்கேயும் நடந்துகிட்டு நான் பார்த்தது இல்லை, பார்க்கல. பட் இருந்தாலும் நீங்க வந்து இதை கோட் பண்ணணும் அப்படின்னா ஜெஃப்ரி இருக்கும்போது கோட் பண்ணா பிரச்சனை இல்லை. ஜெஃப்ரி இல்லாதப்போ கோட் பண்ணது ரொம்ப தப்பு. இது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல, பவித்ரா ஹேட் ரிப்ளைட் தட் நாங்க என் தம்பி தான், அது பரவாயில்ல எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏஞ்சல் வர்ஷினி வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்றாங்க உனக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்ப நாங்க வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாக்கா வந்து அவங்க எல்லாம் எங்களை இது அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். ஏன் சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா பேசினா எத்தனை பேர் வந்து கழுவி ஊத்திட்டு போறாங்க, அதையும் சொல்ல வேண்டியது தானே. யார் சப்போர்ட் பண்ணி பேசுறா? அந்த 5 பேரா? பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்க 5 பேர் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களாமா. பேசுறப்போ வந்துட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்களா, இவங்கள தேங்க்ஸ் சொல்றாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களா. அது ஜாக்குக்கு கிளவுன் போட்டது அதெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. சோ ஓகே, ஏதோ ஒண்ணு என்ன சொல்றது, அடிச்சு விடுன்ற மாதிரி சம்திங். பட் நான் என்ன சொல்றேன்னா, when you talk about a positive side, try to talk about the negative side too. Say, at least say that சௌந்தர்யா பத்தி பேசினாக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க, நம்ம தப்பா பேசுறாங்க, இல்லைனாக்கா இந்த டாபிக்கே எடுக்காது. வர்ஷினி உனக்கு பேசவும் தெரியல, ஆடவும் தெரியல, நீ எதுக்கு உள்ள வந்திருக்கன்றதும் தெரியல, எதுக்கு முன்னாடி உள்ள வந்தோன்னும் தெரியல. அந்த கிரஷ தவிர எதுவுமே இல்ல உன்கிட்ட. நல்லா ஆடிட்டு இருக்கிற இவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆகுற பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இனி அளவும் வந்துட்டு தகுதி இல்லைன்றத நாங்க சொல்லிக்கிறோம். சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இப்போ வரைக்கும் அவ்வளவுதான். சிவகுமார் அடுத்து என்ட்ரி கொடுக்கறாரு. பட் இப்போ வரைக்கும் அது டெலிகாஸ்ட் ஆகல. நம்ம பண்ற இந்த டைம் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. ஸோ அதனால அவர் உள்ள வந்து என்ன பேசுறாருங்கிறத பார்த்தா தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரிய வரும். ப்ரோமோல ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. பட் வந்து ப்ரோமோல சொன்னதும் இங்கேயும் நம்ம லைவ்ல பார்க்கறதும் வேற வேறையா இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரோமோல வந்து ஸ்பைசியா கண்டென்ட் கொடுக்கணும்னு பாக்குறாங்க ப்ரோமோல. பட் உள்ள அதுல பெரிய கண்டென்ட் இருக்காது அப்படிங்கறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது. கண்டிப்பா. சோ லெட்ஸ் see டுடே அந்த 1 hour ஷோ எப்படி இருக்குன்னுட்டு நாளைக்கு 24 hours பார்த்துட்டு நம்ம பேசலாம். நம்ம வில் see tomorrow ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. Thank you.